எந்த இடத்துலையுமே எந்த கதையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் காமெடியோடு சொல்லிட்டு போனால் அந்த படம் வந்து நகர்த்தி கொண்டு போகிறது போர் அடிக்காமல் போகும். அந்த மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. எவ்வளோ அண்ணாமலையாக இருக்கட்டும், பாட்ஷாவாக இருக்கட்டும், எல்லா ஜெயிலர் வரைக்குமே கூட அந்த ஒரு காமெடி ஜெயிலரில் த்ரோட் காமெடி இருக்கும். ஏன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் ரஜினி ஆடியன்ஸ் வந்து அவர் ஜாலியாக தான் பார்க்க வர்றாங்க, ரொம்ப சீரியஸாலாம் பார்க்க வரல. அதனால் அந்த இடத்துல ஒரு கமர்ஷியல் பாட்டு இருக்கணும், கமர்ஷியல் ஃபைட் இருக்கணும், ஒரு உள்ள காமெடி இருக்கணும், இதெல்லாம் வேணும். இது எதுவுமே இல்லை. நீங்கள் எவ்வளோ பாட்ஷா அவ்வளோ பெரிய வெற்றி பெற்ற பாட்ஷாவிலையுமே உள்ள ஒரு காமெடி ட்ராக் இருக்கும். அவ்வளோ பெரிய வெற்றி பெற்ற அண்ணாமலையிலே ஒரு பாம்பு காமெடி இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு காமெடி ட்ராக் ஜனராஜை வச்சு போட்டிருப்பாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டான ஸ்கிரிப்டாக சொல்கிறேன். அது இல்லை, அது மிஸ்ஸிங். அதெல்லாம் இந்த படத்தில் நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்தடுத்து அவர் பண்ணக்கூடிய படங்களில் இந்த ஒரு பேட்டர்னே வந்து மாற்றிக்குவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்லை, இதுவே அவர் பேட்டர்னாங்கிறது அவருக்கே தெரியலையே. இப்போ வரைக்குமே தேடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவருக்குனாலும் ஒரு பேட்டர்னாக ரெடி பண்ணல. ஸ்கிரிப்ட் வைஸ் இப்போ நீங்கள் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் பார்த்தோம்னா அதோட ஸ்கிரிப்ட் வந்து டைரெக்டாக படம் எடுத்தோடனே காசு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எக்ஸ்ட்ரா பூச்சி சீனே இருக்காது. 10 எபிசோடு ஒவ்வொருத்தரையும் ஏமாத்துறான். அது என்னென்னா நெக்ஸ்ட் கோர்ட் சீனு டக்கு 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 டக்குன்னு சீன் போகும். இப்போ வந்து இவர் அந்த இடத்துல ரொம்ப பிரில்லியன்ட் என்ன பண்ணிட்டு பாருன்னா, இவருடைய ஃப்ளாஷ்பேக் வந்து அனிமேட்டில் காமிச்சு போயிருப்பாங்க ஒரு நிமிஷத்தில். அதை சீனாக பண்ணால் போர் ஆயிடும். இப்போ எதை சீனாக பண்ணணும், எதை வந்து டைலாக்காக சொல்லணும், எதை வந்து தேவையில்லைங்கிறது முதல்ல அந்த ஒரு படத்துக்கு எந்த சீன் தேவையில்லைங்கிறது முதல்ல புரியணும்.